நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா தன் வீடு பார்க்காமல் வாழ்வு பார்க்காமல் இந்த நாடு முன்னேற நாடும் உழைத்தவனை நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா எங்க ஸ்கூலுக்கு பக்கத்துல மெயின் ரோடு அங்க வந்து காமராஜர் வர்றாரு, அங்க வந்து ஒரு கொடியேற்ற போறாருன்னு சொல்றாங்க. அப்ப நாங்க முன்னுரையெல்லாம் போய் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போய் நிற்கிறோம். நிற்கும் போது காமராஜர் காரணம் இறங்குவாரு, அவருக்கு போய் கையில ஒரு ரோஸ் கொடுக்கும். அப்ப வந்து என்னுடைய லக்கி என்னை வந்து இந்த டீச்சர் செலக்ட் பண்ணாங்க. என் கையில ரோஸ் கொடுத்தேன், காமராஜர் கையில போய் கொடுக்க சொன்னாங்க. அப்ப எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு, நீளமான கை அவருடைய கை, இது வரைக்கும் நல்ல கருகன்னு இருந்த கை, அவர் கையில போய் அந்த ரோஸ் நான் கொடுத்தேன். அதுக்கு பிறகு நான் வந்து என்னுடைய பிஎஸ்சி எம்எஸ்சி பிஎட் எல்லாம் முடிச்ச பிறகு என்னுடைய முதல் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கிறது விருதுநகர்ல கேஜிஎஸ் ஸ்கூல், சத்ரிய வித்யாசாலா ஒரு ஸ்கூல். அந்த ஸ்கூல்ல நான் டீச்சரா சேர்ந்தேன். அந்த ஸ்கூல் காமராஜர் படிச்ச ஸ்கூல். நான் காமராஜர் இறந்தப்பெல்லாம் நான் வந்து அது உங்களுக்கு தெரியும், காமராஜர் இறந்த எந்த தேதியில காந்தி ஜெயந்தி அன்னைக்கு இறந்தார். அது இறந்தது காந்தி ஜெயந்தி அன்னைக்கு நிறைய கூட்டம், இந்த தமிழ்நாடு முழுவதும் பெரிய கூட்டம் தான். அப்போதெல்லாம் நான் போய் பார்க்கல, அவர் இறந்துட்டாரு. அதுக்கு பிறகு நான் சத்திரிய வித்யாசாலா ஸ்கூல்ல காமராஜர் எங்க படிச்சாரோ அதே ஸ்கூல்ல நான் வந்து டீச்சரா போய் ஜாயின் பண்ணேன். அங்க படிக்கும் அங்க இருக்கும் பொழுது காமராஜரோட நெருங்கி பழகிய பல பேர் அங்க இருக்கக்கூடிய பள்ளியினுடைய மேனேஜ்மெண்ட் கமிட்டியில இருந்தாங்க. அவங்க கூட வந்து அவங்களுடைய அனுபவங்களை அவங்க ஷேர் பண்ணும்போது கேட்ட ஒரு வாக்கியம் எனக்கு கிடைச்சது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவங்க சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அங்க தர்ம நாடான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து அங்க இருக்கக்கூடிய கார்பரேஷனுடைய சேர்மனா இருந்திருக்காரு. இந்த முனிசிபாலிட்டி சொல்றாங்க இல்லையா, முனிசிபாலிட்டி கார்பரேஷன் முனிசிபாலிட்டி சேர்மன். அப்ப வந்து காமராஜர் அங்க வர்றாரு. அவருடைய அக்கா ஒருத்தங்க இருந்தாங்க, காமராஜர் அக்கா. அந்த அக்காவுடைய வீட்டுக்கு முன்னாடி அந்த தெரு குழாய் போடுவாங்க இல்லையா, நல்ல தண்ணி வர அந்த குழாய் போட்டுருக்காங்க. இவர் வந்து இறங்கி அவங்க அக்கா பார்க்க போறாரு. போகும் பொழுது அங்க இருக்கக்கூடிய ரூல்ஸ் படி ஒவ்வொரு 100 லிட்டருக்கு ஒரு இடத்துல தான் தெரு குழாய் போடணும். இவங்க அக்கா வீட்டுக்கு பக்கத்துல ஒரு 80 மீட்டர் தொலைவில் அவங்க பாவம் அவங்க யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குழாய் போட்டாங்க, தெரு குழாய். இவர் வந்து பார்த்திருக்காரு. பார்த்த உடனே இவரை கூப்பிட்டுருக்காரு. யார அந்த நான் சொல்ற தர்ம நாடார் அப்படின்றத கூப்பிட்டு, இந்த இடத்துல ஏன் குழாய் போட்ட, ஏன் இவர் வந்து வெளியே நடந்து போய் தண்ணி குடிக்க முடியாதோ, இது உடனே எடுக்கணும். என்ன சொல்லுவாங்க தெரியுமா, காமராஜருடைய அக்காக்காக வேண்டி இந்த மாதிரி செஞ்சேன்னு சொல்லுவோம். அந்த பேர்லாம் வேணாப்பா எடுத்து அப்படின்னா உடனே எடுத்தாங்க. இப்படி ஒரு ஆளை வந்து நம்ம பார்க்க முடியுமா? இப்ப என்றெல்லாம் போற்றப்படும் காமராஜர் அவர்களின் பிறந்த நாளில் அவரை பற்றி சில தகவல்களை உங்கள் முன் தெரிவிக்க வந்துள்ள நான் 11ஆம் வகுப்பு மாணவி சு தேவபிரியா. எளிமைக்கும் நேர்மைக்கும் எடுத்துக்காட்டாக இருந்த காமராஜர் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுப்பட்டியில் பிறந்தார். சிறு வயதில் தனது பள்ளி படிப்பை ஆரம்பத்திலேயே விட்டுவிட நேர்ந்தது. பின்னர் 1920ஆம் ஆண்டு இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக ஈடுபட்டு பல முறை சிறை சென்றுள்ளார். 1934ஆம் ஆண்டில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார். கல்வியில் சிறந்த தமிழகம் என்ற பாரதியின் வரிகளை நினைவாக்க தன் வாழ்நாள் முழுவதும் இரவு பகல் பாராமல் உழைத்த காமராஜரால் தான் இன்றளவு தமிழகம் கல்வியில் சிறந்து விளங்குகிறது.